எங்கள் வீட்டில் கறி குழம்புங்க. மட்டன் ஸ்டால் ராஜேஷன் கடையிலேருந்து கறி வந்தாச்சு. அவ்வளோதான் கறி எங்கேயாச்சு ரெடிப்பா, எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சிருக்கு. கடையிலேருந்து ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு. ஆமாம், இன்னைக்கு என்ன பண்ண போகிறதா? எண்ணெய் ஊற்றணும். என்ன ஊற்றணும்னு தெரியுது, என்ன பண்ண போகிறா அப்படின்னு நான் கேட்டேன். இன்னைக்கு எங்கள் வீட்டில் மட்டன் தான் வாங்கினாங்க. எனக்கு மட்டன் என்ன வைக்கனே தெரில, ஒரே குழப்பமாக இருந்தது. சரி மட்டன் சுக்கா வச்சிரும், ரசம் வச்சிரும். சூப்பர். சுக்காண்டா அந்த எனக்கு மட்டன் கருப்பு குழம்பு கலரில் கூட எங்கள் வீட்டில் நைட் வரைக்கும் இட்லி குழம்பு வச்சு சாப்பிட்றலாம். சுக்காவை வச்சா மதியமே காலி பண்ணிடுவாங்க. அப்போ நான் நைட்டுக்கு என்ன பண்ணேன்? ஒன்றும் பண்ண முடியாது. இதை மட்டன் அந்த சுக்கா வந்து எனக்கு அந்த கருப்பு கலரில் வரும்ல, அப்படி வேணும். கருப்பு கலர் வாங்கிட்டு வரலையே, கடைகளில் கிடைக்கும்ல. வண்டி ஏதோ ஆர்னு அடிக்காங்க. சரில, அது விடு. கருப்பு கலரில். அப்போ பெப்பர் அதிகமாக போடணும், அப்படி தானே? நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி வைக்க முடியாதா? அது நம்ம ஈரல் வாங்கியிருக்கல, அது தேங்காய் எண்ணெய். அப்போ ஈரல், ரசம், மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா, முட்டையாக வச்சுப்போம். ஓகே ஓகே. இன்னைக்கு ஒரு புடி. இன்னைக்கும் போன சண்டே நம்ம ஊருக்கு போயிட்டோம், திருப்பதி. அதனால வைக்கலண்ணே. அதனால இன்னைக்கு புதன்கிழமை கறி எடுத்துருவோம். இருந்தாலும் மறுபடியும் சண்டே எடுப்போம். மட்டன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆனதுனால வாங்கினோம். மீன் இல்லையா, நீ போட்டு இன்னைக்கு தான் கடலுக்கு போயிருக்கு போட்டு ரசம். அதில் மீன் வந்துச்சுன்னா நாளைக்கு மீன் குழம்புல வித்தியாசம் வைக்கலாம். ஆமாம், மீன் எடுக்கணும். மீன் வந்துச்சுன்னா ரசத்துக்கு மிளகு, சீரகம், 2 கரண்டி கிடக்கு பேர். நீ தான் யாரா இந்த புத்திசாலி? நீ தான். வேற யாரு இந்த இடத்துல? நான் ஏன் போடுறேன்? புது கரண்டி எடுத்துன்னு இதை தூக்கி போட்டிருப்பாங்க. என்ன சொல்கிறேன், இந்த இடத்துக்கு ஒன்றே தவிர வேறு யாரும் வர்றா? நீ தான் எப்படி மறைச்சிக்கிட்டே? எப்படி சரி தப்பாவே மறைச்சிக்கிட்ட? ஜீரகம், வேற அதுக்கப்புறம் தக்காளி போடுவோம். நம்ம விருப்பம் தாண்டே, நான் தான் சொல்கிறேன்ல, சமையலுங்கிறது நம்மளோட விருப்பம் தான். சோம்பு போட்டுக்கலாம். கரெக்டாக காலையிலேருந்து இவ்வளோ நேரம் என்ன பண்ண? ஒன்றும் மேலே வேலை பார்த்துட்டு வந்து இல்லை மேலையா, வீட்டில் வேலையை கட்டியான்னு பார்த்தேன். சோம்பு. மட்டன் சுக்கா வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டே மட்டனை வேக வச்சாச்சு. இஞ்சி பூண்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வச்சாச்சு. இந்த பக்கம் வதக்கிட்டு அதை தூக்கி உள்ளே ஊற்றி வேண்டியதான். நீ சூப்பு கிடைக்காதவ? கிடைக்கும். யாருக்கு வேணும்? எனக்கு தான். வெங்காயம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சாச்சு. வெட்டி வச்சாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுருவோம். பச்சை மிளகாய் வேண்டாம். என்ன பச்சை மிளகாய் பதிலாக பெப்பரு வத்தப்பொடியெல்லாம் போட்டுக்கிடும். இது நல்லா சோம்பு பொரிஞ்சிட்டா வெங்காயம் போட்டுக்கலாம். வெறும் சுக்காவை மட்டுமே விரவி சாப்பிட்டாலே அந்த டேஸ்ட் இருக்கும் வேற மாதிரி. அதே தண்ணியாக வச்சா குழம்பாயிரும். நீ வேற கதவை திறந்து வச்சுக்கிட்டு. அதான் வெளிச்சம் இருக்குது. அப்போ நான் சமைக்க முடிய மாட்டேக்கல, மந்தமாக இருக்குது. தேவையில்லாத வேலை. கேஸ் போயிட்டான்னு பார்த்தேன். சீரகம், மிளகு, கொஞ்சோல ஓமம், ஓமரசம். இதுதான்
தூதுவளை 2 எடுத்து போட்டோம்னா தூதுவளை ரசம். எடுத்து விட்டா 2 இலை. தக்காளி போட்டு தக்காளி ரசம். ஆமாம், மிளகாய் ஒன்று போட்டுக்கலாம். தக்காளி இதில் போட்டு அரைப்பியா? அதுக்கப்புறம் தக்காளி போட்டு அரைக்கலாம், கரெக்ட் சக்கவும் எல்லாம் போடுவோம் ஒன்று. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் மல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டாச்சு. அது போட்டதுக்கு அப்புறம் இதில் கொஞ்சம் போட்டிருக்கேன், அதில் நிறைய போட்டு வச்சுருக்கேன், அதனால் இதில் கொஞ்சம் அவ்வளோ தட்டி 2 தானே. வெந்துட்டுல வெங்காயம் தக்காளி போட வேண்டாமா? தக்காளி போட்டுட்டு தட்டிடுவோம். ஓகே ஓகே. காய்ச்சி தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம். சாப்பிலே கலம்பிட்டு தக்காளி கொஞ்சம் போட்டுட்டு அதில் உப்பு போட்டிருக்கு. இது வதங்க மட்டும் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். என்ன முடிக்க முடிஞ்சிட்டா? தக்காளி வெங்காயம் வதங்கிட்டு இப்போ நம்ம மல்லிப்பொடி 1 2 3 நானும் கரெக்டாக 3 போட்டு தெரியும். தெரியும். அதே தான். இதில் ஒரு 1.5 கரண்டி சீரகப்பொடி 1 1.5. அதுக்கப்புறம் வத்தப்பொடி ஒரு 2 கரண்டி போட்டுக்கணும். அவ்வளோதானே மட்டன் மசாலாவா? அடுத்து மட்டன் மசாலா. இதுதான் அது வாசத்தை தூக்கி கொடுக்கும். அவ்வளோதான். நாங்களாம் கடல் மேலே இருந்தால் ஒரு பாக்கெட்டை தட்டியிருப்போம் மீனுக்கு. நீ நடுனா கொஞ்சமாக போட்டுருக்கு. மசாலாவாக போட்டு கலக்கி குடிப்பீங்க நீங்கள். சூப்பராக இருக்கும் அது. செம்ம டேஸ்டாக. அதான் அப்பா தான் எல்லா வேலையும் பண்ணுறது. எப்படியா ரூமை விட்டு வெளியே போங்கப்பல 2 பேரும். இந்த அக்ஷயா இருக்கா பாரு, ஒன்று டிவியை பார்க்கணும் இல்லை ஃபோனை பார்க்கணும். இவ்வளோ வர வர நீயும் எல்லாரும் கூட சேர்ந்து நீ கெட்டு போயிட்ட. இப்போ வர வர சரி வாங்க வாங்க வாங்க. முடிஞ்சா? முடியலை. இப்போ இதுக்கப்புறம் என்ன போடுவோம்? வதங்கிட்டு இப்போ மட்டனை தூக்கி போட்டுடலாம். நம்ம இவ தானே வெள்ளாதே சார்? மொட்டையம்மா. மொட்டையம்மா ஃபோனை பார்க்கக்கூடாதுன்னு கேட்கறதே இல்லை. மொட்டையம்மா காது கேட்காது. கொஞ்ச நேரம் காது கேட்காது. ஐஸ் பேக் வேண்டாம். இதை பாருங்க நிறைஞ்சிருக்கு வருதியா. அப்பா சூப்பராக இருக்கு. இது அப்படி சாப்பிட்றலாம். ஆமாண்ணா. சூப் கேட்டிருக்கறதுனால எடுத்துட்டு போடும். இல்லை உனக்கு வேணுமாப்ல சூப்பு? பாப்பா உனக்கு சூப்பு அதான் வேண்டாமா? இது எப்படி தின்றலாம், நல்லா இருக்குல்ல. நல்லா வெந்துட்டு போலண்ணா. கறி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஓகே ராஜி கொழுப்பு போட்டு விட்டு எனக்கு சூப்பில் கொழுப்பு போட்டு விடணும். கொழுப்பு அவ்வளோதான். அவ்வளோதான். சுக்கா ரெடி. ரெடி இல்லை, அதுக்குள்ளே எப்படி ரெடி ஆகும்? அப்போ இது வத்தணும் என்னதான்? அம்மா இது ஃபுல்லாக வத்தணும். இதெல்லாம் நல்லா வத்தின பிறகு பெப்பரை போட்டு இறக்கிற வேண்டியதான். ஓகே ஓகே. இதுக்கப்புறம் இனிமேல் ஆட்டாவோடவே இலை. இந்த ரசம் வைக்கணும். இன்னொன்று என்னது ஈரல் இருக்குல்ல, அதை மறந்து. சோறு வந்துட்டாவே. சோறு வந்துடும், அதை அடிச்சுட்டு அதில் ஈரல் வச்சிடும். மசாலா கரெக்டாக இருக்கு பற்றியில. ஒரு பாக்கெட் மசாலாவை போட்டால் எப்படி இருக்கும்? நீங்கள் உங்கள் போட்டில் ஏகப்பட்ட பேர் இருக்கீங்க. சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். இதாகட்டாது பாட்டில். கரோட அங்கே ஆள் வந்தாங்க. அதான் கிட்ட சம்டைட்டவே கடையில் உள்ள மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. அப்போ ஒரு பிளேட்டு 100 ரூபா. செம்மையாக இருக்குது. பிளேட் 100 ரூபாயா? இவ்வளோண்டு பிளேட்டு கறி 1000 ரூபாய்க்கு வந்திருக்கேன். பிளேட் 100 ரூபாய். அம்மா இவ்வளோண்டு கொடுப்பேன் பாரு எவ்வளோ வரும், எத்தனை பிளேட் வரும். எத்தனை பிளேட் வரும் சொல்லு. சரி அப்போ ஒரு பிளேட் 300 ரூபா.
பெரிய ஹோட்டலில் அவ்வளோதானே வாங்குறீங்க. ஆமா. அப்பா என்ன ரேட்டு. அதுக்கு நம்மளே வீட்டில் இப்படி ருசியாக நிறைய வச்சு நல்ல கறி பற்றி கறி எல்லாம் குழஞ்சு ஓடிட்டு சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். இன்னைக்கு தான் நமக்கு கிடையாது. ஏன் எனக்கு இது அப்படி சப்பாத்திக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு. இல்லை ரசத்துக்கு தான் செம்மையாக இருக்கும். தயிர் சோறுக்கு மாசாக இருக்கும். கஞ்சிக்கு சூப்பராக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேரா. அது அல்டிமேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கட்டி இருக்கனால அது அப்படியே அடி பிடிக்காத அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கு. கறி கலண்டு ஓட்டி இருக்கு பத்தியா, அவ்வளோ சாப்பிட்டா பாருங்க. இந்தாங்க சூப்பர். சரி இது முடிஞ்சது. அடுத்தது பார்ப்போமா? அதே நல்லெண்ணெயா? தேங்காய் எண்ணெய். ஈரலுக்கு ஈரல் என் மகளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால ஆனால் கொஞ்சமாக திம்பா. எல்லாம் பிடிக்கும்பா, ஆனால் திங்கிறதெல்லாம் கொஞ்சம். இப்போ திறந்துக்கலாமா? பரவா ஏன் ஆற்று வெளிச்சம் கழுவி எடுத்து வச்சாச்சு. கொழுப்புலாம் எக்ஸ்ட்ரா போட்டாங்க, கொழுப்பு இல்லாமல். அதே மாதிரி தான், அதே சுக்கா வச்சாங்க அதே மாதிரி அதே ஸ்டைல் தானே வச்சு பெப்பர் மட்டும் போடணும். பெப்பர் மட்டும் அதில் அப்போ அதே பெப்பரும் ஜீரகப்பொடி மட்டும். இல்லை நிறைய மசாலா போட்டோம்ல, பெப்பர் ஜீரகப்பொடி அவ்வளோதான், கரம் மசாலா. ஓகே, அவங்க இஷ்டம் தானே. வெங்காயம், கருவேப்பிலை, வந்துட்டாளா பூனை? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீயே சொல்லு. அவிச்சாச்சு. அவிக்க போட்டிருக்கு. போட்டிருக்கேன், அவிச்சாச்சுண்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆச்சுல, அவ்வளோதானே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு, கிண்டி விட்டாச்சு, அவ்வளோதான். ஆகம் பிடிக்குங்களோ? தீயை பற்றியா உரைக்க முடியும் பற்றியா? கிண்டி விடுங்க, லைட்டாக சால்ட்டு போட்டு. சால்ட் நீ தான் போடணும், நான் போட மாட்டேன். லைட்டாக தானே போட சொன்னேன். லைட்டாக கூட நான் போட மாட்டேன். கிண்டுங்க. இந்த சோறு ரெடி ஆயிட்டு, ரசம் ரெடி ஆயிட்டு, அவ்வளோதான். மட்டன் ரெடி ஆயிட்டு, முட்டை அவியுது, ஈரல் ரெடி ஆகிட்டு இருக்கு. சாப்பிட்டு பார்க்க போகிறேன். எவ்வளோ கொழுப்பு என்னன்னா, எண்ணெயை பற்றியா? சூப்லேயே அவ்வளோ எண்ணெய் இருந்துச்சு. சுடுமா? அதில் போட்டு பாரு, சுடுதலையான்னு தெரியும். ஆசையா இருக்கு. போடுப்ப. சுடுது இல்ல, கையிலே சுடுது. போட்டுருக்கு. எப்படி கரைஞ்சிட்டு? ஆமாம், கரைஞ்சி ஓடிட்டு. ஆஹா, ஓஹோ தான். சரி, எனக்கு சுடுங்க, இப்போ வேண்டாம். தருவேன். அக்ஷய திம்பலா இல்லையா? சரி சரி, சாப்பிடுவோம். என் வாய் சுடணுமா? ஆமாம், எப்படி இவ்வளோ சூட்டில் எடுத்துட்ட? இப்படி சாப்பிட்டேன். ஐயோ, செம்மையாக வந்திருக்குவே. பாரு பாரு எப்படி இருந்திருக்கு நாட்டுக்கறி. வாயில் போட அப்போ தான் தெரியும். சூப்பராக இருக்கா. பரோட்டா தொட்டு சாப்பிடணும். நல்லா நூறு பரோட்டா அப்படி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருப்பேன். 10க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க? 10 தான். 100 தர மாட்டேன். 10 தானே கொடுப்பாங்க சொல்லுவாங்க எல்லாரும். சரி, எனக்கு மட்டும் அப்படி சொல்லவே மாட்டான். 10க்கு 100னா பைத்தியங்க தான் அப்படி சொல்லுங்க. போதுமா? முட்டை உடஞ்சி கலங்கிட்டு மஞ்சள் கருவலாம். இப்போ இந்த ஈரல் அப்படி போட்டுடலாம். எப்படி இப்படி கையை உள்ள விடுறாங்க. அது வந்து அது வதங்க லைட்டாக போட்டேன். லைட்டாக உப்பு போட்டுட்டு அடுத்தது இது நல்லா வதக்கிட்டு விடும்.
மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம். மஞ்சள் பொடி புதுட்டு போகலாம். அம்மா புதுசாக வாங்கணும்ல அன்றைக்கி டீ மார்ட்டில். முடிச்சு கலர் மாறுது என்னதுன்னா அதுவும் அது வேகவே இதாகிடும். இப்போ இவ்வளோ தண்ணி ஊற்றணுமாவே? அது வெந்துடும். கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். வெந்து வற்றினோடனே நம்ம ஜீரகப்பொடி, மிளகு பொடி, கரம் மசாலா போட்டு இறக்கிற வேண்டியதான். ஓகே ஓகே. நம்ம அதுக்கு நடிச்சு சாப்பிட வேண்டியதான். இது வேண்டாமா உனக்கு? வேணும் 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 வேணும். நல்லா தண்ணி வற்றிட்டு பாருங்க. இது மசாலா போடணும்னு இப்போ தான் கொஞ்சம் மசாலா பொடி போட்டு இறக்கிற வேண்டியதான். சீரகப்பொடி போட்டாலும் நல்ல அது ஒரு மனம். அது ஒரு மனம். சீரகப்பொடி பெப்பரும் போட்டு ஆம்லேட்டில் சாப்பிட சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குண்ணா. அரைக்கும் போது ஜீரகமும் பெப்பரும் சேர்ந்து அரைக்கி போடணும். பெப்பர் இதில் காரம் எதுவுமே போடலை. இப்போ தான் நம்ம போடுறோம். வீட்டில் அரைச்ச பெப்பர் ஆகும். கடையில் வாங்குறது எனக்கு என்னமோ பிடிக்கவே மாட்டேங்குது. நம்மளே அரைச்சா தான் நல்லாயிருக்கும். அவளுக்கு கொஞ்சம் உரப்பு கம்மியாக இருக்கணும். உங்களுக்கு அங்கே உரப்பு தூக்கலாக வச்சுருக்கு. பட்டா அவ்வளோதான் முடிஞ்சுண்ணே. ஆமாம், மல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியதான். முடிஞ்சு வீட்டு சாப்பாடை போட்டு அப்படியே வாங்க பார்ப்பாங்க. நீங்கள் சாப்பாடை வருங்களேன். சூப்பராக ரசம் தான் உனக்கு. ரசம் சோறு. இது என்ன தெரியுமா? ஆந்திரா ஸ்பெஷல் ஊறுகாய். சூப்பராக இருக்குங்க ஊறுகாய். ஆந்திராவிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். PS4ன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்துச்சு. திருப்பதி மொட்டை போட்டோமா, அங்கே தான் வாங்கினோம். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே உள்ள இந்த ஊறுகாய். அதுக்கப்புறம் பாருங்கள் மெயின் டிஷ்ஷே வந்தான். மட்டன் சுக்கா, முட்டை அவியல், ஈரல் கிரேவி. இன்னைக்கு செம்மையான பொடி. சூப்பரான ஒரு சாப்பாடு. கிரேவி வரையும் தெரியும், அதை நான் பார்த்தேன். ரசம் சூப்பர். உங்கள் உள்ள ஊறுகாய் பாருங்களேன், அது பேஸ்ட் மாதிரி இருக்குங்க. அரைச்சி போட்டாங்க. செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. நம்ம சும்மா டேஸ்ட் பார்க்க தானே ஒன்று வாங்கிட்டு வந்தோம். அந்த கடையில் சாப்பாடுலாம் நல்லா இருக்குன்னு சரி ஒரு ஊறுகாய் வாங்கி இட்லி பொடி வாங்கிட்டு வந்துருக்கலாமோ. என்னது இட்லி பொடியா? அங்கே இருந்துச்சு. செம்மையாக சுக்காக வாங்க. சுக்கா அப்பளம் எடுத்து சாப்பிடும்போது எவ்வளோ சாஃப்டாக இருந்து பார்த்தீங்களா? கரைஞ்சி ஓடிடும் வாயில். தனித்தனியாக ஓடிட்டு பா. சுக்கா செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த எலும்பு எடுத்து விடுங்க பார்ப்போம். அப்படியே தான். அதில் இளம் ஆட்டுக்கறியா? அதான். அவளும் 2 பேரும் அங்கே உட்காந்தாச்சு சாப்பிட. கட்டிச்சிட்டானே எலும்ப. கறி எவ்வளோ சாப்பிட்டா வந்துருக்கேன். இதுவும் ஒரு தனி டேஸ்ட் தானே. கொஞ்சம் இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்குல்ல. அடுத்து ஈரல் கொழுப்போடு இருக்கு. என் பிள்ளை ரொம்ப பிடிக்கும். ஈரல் உரப்பேர் கம்மியாக இருக்கா, நல்லா இருக்கு. சுக்கா தாங்க வேற மாதிரி இருக்கான் தலைவன். தயிர் சோறுன்னு வச்சா செமையாக இருக்கும்.
சுக்காலாம் கடையில் என்ன ரேட்டு சொல்கிறாங்க என்னாருன்னா ம் செம்ம ரேட்டு. புரட்டக்குதுனாலும் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? ஆமாம். உரப்பம் அந்த அளவு தெரியல பாருங்க, கறி தான் அதிகமாக இருக்குல்ல. இல்லை அவிச்ச முட்டை சும்மா கொடுத்தா திங்க மாட்டேங்குது. பெப்பர் சால்ட் போட்டோம்னா வாய்க்குள்ளே இறங்கிடும் உடனே. ஆமாம், அது மட்டும் ஏன் அப்படி? தெரியல. இந்த அத்தை கடையிலும் கொடுப்பாங்கல்ல ஆமாம் அந்த புளி இதெல்லாம் வச்சு, ஆமாம் ஆமாம். தோ அது சூப்பராக இருக்கும் தெரியுமா? வாங்கணும். மாதா கோயில் திருவிழா நிறைய கடை இருக்குது. இன்னைக்கு திருவிழா. திருவிழா இன்னைக்கு செம்ம அது கூட்டமாக இருக்கும். திருவிழாக்கான ஸ்பெஷல் தான் நீ மட்டன், வேறு எதுவுமே கிடையாது. இதேமாரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குது. சரியா? செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள்கிட்ட கருவாடு இருக்குது, கருவாடு வாங்கிக்கோங்க. காம்போ ஆஃபரில் 7 வகையான கருவாடு கொடுத்துட்ருக்கோம். வாங்கி எல்லா கருவாடையுமே டேஸ்ட் பாருங்கள். அது பிடிச்சிருந்தா நீங்கள் அரை கிலோ வாங்கிக்கலாம், 1 கிலோ வாங்கிக்கலாம். காம்போ ஆஃபரில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். 7 வகையான கருவாடு 1 கிலோ வருங்க. ஆனால் சூப்பராக இருக்குங்க. எல்லா கருவாடும் வாங்கி சாப்பிடுங்கண்ணா. இன்னைக்கு செம்மையான ஒரு பிடிங்க. சரி.